இருக்குது, இவ்வளவு காரியத்துக்காக நாம ஜெபிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நாம் ஜெபிக்காதபடிக்கு எப்படி ஜெபிக்கணும், ஜெபிக்கிற விதம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. இதை எப்ப சொல்றோம்? நம்ம தினமும் சொல்றோமா இல்லையா? போற்றப்படுவதாக. சூப்பர் ஜெபம். ஆனா இதை எப்படி உணர்ந்து சொல்றோம்? கடமைக்காக சொல்றோம். ஆமென். கடமைக்காக சொல்றோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையை சிந்திச்சு பாரு. பிரைஸ் தி லார்ட். நம்ம செய்யறதெல்லாம் என்ன செய்யறோம்? கடமை. புரியல. ஆமென். நிறைய பேருக்கு ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா ஜெபிக்க தெரியல. ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு, ஜெபிக்க தெரியல. இதுக்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். நீ ஆவியானவர் துணையோடு ஜெபிக்கணும். யூதா புத்தகத்துல ஒரே அதிகாரம் தான் இருக்கு. அதுல 20வது வசனத்தை வாசிங்க. அன்பானவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்க. யார் வாழ்க்கையை கட்டி எழுப்பணும்? என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். யாருடைய துணையோடு வேண்டுதல் செய்யணும்? தூய ஆவியான். தூய ஆவியானவர் துணை இல்லைன்னா உன்னால 10 நிமிஷம் செகண்ட் கூட நீ உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது, ஜெபிக்க வராது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் ஏற்கனவே சொன்னது போல மனசு நிறைய குப்பையை வச்சுக்கிட்டா ஜெபிக்க முடியாது. அடுத்தவங்க மேல கசப்பு வச்சுக்கிட்டா ஜெபிக்க முடியாது. அடுத்தவங்க மேல பொறாமை வச்சுட்டு தான் ஜெபிக்க முடியாது. நிறைய காரியங்களை நம்ம உள்ளத்துல தப்பா நிறைய விஷயங்கள் வைத்திருந்தா ஜெபிக்க முடியாது. ஜெபம் ஒரு ஒழுங்குடன் இருக்க வேண்டும். ஆமென். ஜெபம் எப்படி இருக்கணும்? ஒரு ஒழுங்கா இருக்கணும். ஆண்டவர் ஒழுங்கும் கிரையுமே பார்க்கிறார். வானமும் பூமியும் ஒழுங்கீனமா இருந்தது, ஆண்டவருடைய பார்வையில அருவருப்பு. அப்போ ஒழுங்கு இருக்கணும். இயேசு கிறிஸ்து தன்னுடன் இருந்த சீடர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தாரு. ஆமென். எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும். ஒரு காரியத்தை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா அதுக்கு கடவுள் முன்னாடி போய் நின்று சொல்லணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு ரட்சிப்புக்காக, ஒரு மீட்புக்காக ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னா அந்த மீட்புக்காக ஜெபிக்கணும். ஒரு எழுப்புதலுக்காகனாக்கா அது எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். ஒரு கடன் பிரச்சனைனா அந்த கடன் பிரச்சனைக்காக. நம்ம ப்ரேயருக்கு வாரிஸில் ஜெபிப்பாங்க பாருங்க, அவ்வளோ பெட்டிஷன்ஸ் இருக்கும். ஒரு ஆள் 10 பெட்டிஷன் ஜெபிப்பாங்க மத்தியானத்தில், டெய்லி மத்தியானத்தில் 10 பெட்டிஷன்ஸ் எல்லாம் முடிச்சு நிறைய சாட்சிகள் வந்துடுச்சு. அதில் இப்போ 75 கையில் வச்சுருக்குறாங்க. சாட்சிகள் வந்துக்கிட்டு வர வர அதை நாங்கள் எடுத்துருவோம். சாட்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும். 75 பெட்டிஷனை ஜெபிப்பாங்க. தினமும் ஜெபிப்பாங்க. சொல்லி அறிக்கை செய்து ஜெபிப்பாங்க. கடவுள் அதை கேட்குறாரு. இப்படி நீ ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ணுவார் தெரியுங்களா? உன் வீட்டை அவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே போவார். நீ பிறருக்காக ஜெபிக்க ஆசீர்வதிச்சுட்டே போவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், என் ப்ரேயர் வாரிஸில் யாராவது ஜெபிக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்க வருதுன்னா வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபிக்கலனாலும் பரவாயில்ல, ஜெபிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, அதை லைனில் நீங்கள் வாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆவியானவர் உன்னை ஜெபிக்க வச்சுருவார். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் கற்றுக் கொடுக்கிறாரு, சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அதே போல தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். அவர் பாதத்தில் போய் உட்காந்துட்டீங்கன்னாக்கா உலகத்தில் என்ன நடக்கிறதுனே தெரியாதுங்க. அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ மனரம்யமாக இருக்கும். அதிகாலையில் போய் உட்காந்து பாருங்க, காலையில் போய் உட்காந்து பாருங்க. ஆண்டவர் நாம மகிமைக்கு சொல்கிறேன். நான் எப்பெல்லாம் கண் விழிக்கிறேனோ அப்பெல்லாம் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பேன். ஆமென். படுக்க போகிறதே 2:30 மணி தான். பிள்ளைங்கிட்டலாம் பேசிட்டு மெசேஜ் எல்லாம் கொடுத்துட்டு எப்படியும் 2:30 மணி ஆகும் படுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 3:45 தானாக கண்ணு முடிக்கும். அழகாக எழுப்பி உட்கார வச்சுருவார். அதுக்கப்புறம் அவரோட கூட அந்த நேரத்தில் வேதத்தெல்லாம் வாசி முடிக்க
எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுங்களா? இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அந்த ஆராதனை பண்ணுறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த 2:30 மணி வரைக்கும் நான் செய்தி கொடுக்க வருவேன், ரொம்ப சந்தோஷமாக வருவேன். எவ்வளோதான் சரீரத்தில் பலகீனம் இருந்தாலும் 2:30 மணிக்கு உள்ளே இருப்பேன். ஏன்னா ஃபுல்லாக நான் உள்ளே தான் இருப்பேன். ஆனால் அந்த 2:30 மணிக்கு அந்த பிள்ளைங்களோட பேச வரும்பொழுது அந்த ஃப்ளோ, அந்த அந்த எப்படி சொல்ல, அந்த ஃபயர், அந்த அனாயிண்டிங், அந்த அதிகாலையில் எல்லா பிள்ளைங்களும் இங்கே ஆண்டவர் கொடுத்துக்கிற எத்தனை பிள்ளைகளுமே பாஷையில் பேசணும், பாஷையில் தான் துதிக்கணும். ஆமென். பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். நான் இல்லை, ஆண்டவர் பயிற்சி கொடுக்குறாரு. பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கணும், பாஷையில் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த பாஷையில் பேச, துதிக்க 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 சில பேருக்கு அந்த பாடலோட நம்ம செய்யறதெல்லாம் ஒரு பெரிய சிலுவை. படுக்கும் போது பாருங்க, படுக்கும் போது எத்தனை சிலுவை போடுவோம், பக்கத்தெல்லாம் சுற்றி சுற்றி எந்த பேயும் நம்மளை வந்து நசிக்கிடக்கூடாது. சுற்றிலும் காம்பவுண்டு போட்ட மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு பெரிய சிலுவை போடுவோம், தைரிய சிலுவை. நைட்டு போடுறது பாதுகாப்பு சிலுவை, பயத்தின் சிலுவை. காலையில் போகிறது பெரிய சிலுவை. அப்பா கண்ணு முழிச்சிட்டேன். இது கிறிஸ்துவ வாழ்க்கையா? சொல்லுங்க, இது கிறிஸ்துவ வாழ்க்கையா? கிடையாது. ப்ரேயர், அப்பா கிட்ட பேசணும், அப்பா கிட்ட பேசணும். மணிக்கணக்காக செல்லில் பேசுறீங்கல்ல, மணிக்கணக்காக செல்லில் பேசுறீங்கல்ல, வந்த கதை, போன கதை, விட்டு போன கதை, முடிஞ்ச கதை எல்லாம் கேட்குறோம். ஆனால் ஜெபிக்கிறோமா? ஆண்டவரிடத்தில் உட்கார்றோமா? ஜெபன்றது சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, ஐயோ ஆண்டவர்கிட்ட போனாக்கா கவிதையாக தான் பேசணும், சொற்பொழிவு ஆற்றணும். கிடையவே கிடையாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிடையவே கிடையாது. நீ தாராளமாக பேசிட்டு போயினே இருக்கலாம். நடந்து போகும்போதே பேசிட்டு போகலாம், நீ வண்டியில் போகும்போது பேசிட்டு போகலாம், கிச்சனில் வறுத்துக்கிட்டே பேசலாம். நீ பேச 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 அது ஒரு சொற்பொழிவு இல்லைங்க, கவிதை இல்லை, அழகாக பேசலாம். அப்பா கிட்ட பேசும்போது அழகாக உரிமையாக போய் பேசலாம். அவங்க அப்பா கிட்ட பேசினா எப்படி பேசுவீங்க? இல்லையா? ஒரு உரிமையாக கேட்க மாட்டீங்க? ஆமாம், ஒரு உரிமையாக போய் கேட்குறது. கொடுங்கப்பா எனக்கு. யாக்கோபை போல போராடணும், எலியாவை போல செபிக்கணும். யாக்கோபை போல நீ போராடணும், எலியாவை போல நீ செபிக்கணும். மத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனம். மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். இதுதாங்க நிறைய நேரங்கள்ல நடக்குது. நிறைய பேசுறான், போய் அங்க போய் பதற்றிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. போகணுமா? நச்சுன்னு 2 வார்த்தை சொன்னோம். எலியா எப்படி ஜெபிச்சாரு? கருத்தா ஜெபிச்சாரு. எப்படி ஜெபிச்சாரு? வாசிங்க, யாக்கோபுல 5வது அதிகாரம் 17வது வசனம். எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர்தான், அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். அவ்வளவுதாங்க, உருக்கமா நீ போய் சொன்னா கடவுள் கேட்பார். ஆமே. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எங்கள் அண்ணன் ஓடிச்சாரு நீ பேசுறது ஆண்டவருக்கே கேட்காது இல்லை? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சபையுரையாளர் 5வது அதிகாரம் 2வது வசனம். கடவுள் முன்னிலையில் சிந்தித்து பாராமல் எதையும் பேசாதே. எதையும் பேசாத. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் முன்னிலையிலே நீ சிந்தித்து பார்க்காமல் எதையும் பேசாதே. எண்ணி பாராமல் வாக்கு கொடுக்காதே. சில பேர் அங்க போய் உட்கார்ந்து கொடுத்துட்டு வந்துருவாங்க. கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார், நீயோ மண்ணுலகில் இருக்கிறாய், எனவே மிக சில சொற்களை சொல். பொருத்தனை செஞ்சுட்டு கடவுளுக்கு முன்னாடி போயிட்டு சில பேர் சொல்லிட்டு வந்துருவாங்க. சொல்லாத, ஜாக்கிரதை. பொருத்தனை செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா பொருத்தனை செஞ்சுட்டேன்னு சொன்னா அதை செய்யலைன்னா வம்பு. ஆமேன். அதனால் ஆண்டவர்கிட்ட போயிட்டு சொல்லிடாத. ஓவர் ஹெல்த்துவாக போய் சொல்லிவிடும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டிங்கனாக்கா அதை நான் உனக்கு சாமியாராக மாற்றிடுறேன்னு சொன்னோம். கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாதருக்கு அனுப்புவாங்க அவங்க. சொல்லுங்க பார்க்கலாம். என்றைக்காவது அந்த ஃபாதருக்கு அனுப்புகிற நிலைமையில் ஏதாவது அந்த பிள்ளையை நம்ம வளர்த்துருக்குறோமா? அழைப்பு இருக்குது. அழைப்பில் அழகாக பிள்ளைங்க போய் அழகாக அங்கே போய் படிக்க ஆரம்பிச்சிடும். அழைப்பில் போயிடும். சில பேர் போய் அங்கே போய் சொல்லிட்டு வந்துடும், எனக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா நான் சிஸ்டராக மாற்றிடுறேன். சிஸ்டர் மாதிரியாக வளர்க்கும். அதை நல்லா ஐப்ரோலாம் விட்டு
சொல்லிடக்கூடாது. நீ கொல்லணும். எப்படி சொல்லணும்? ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானா என் பிள்ளையை உங்கள் கையில் கொடுக்குறேன் இல்லையா, எனக்கு சித்தமானா உங்கள் கையில் கொடுக்குறேன். அண்ணால் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது என்னன்னு சொல்லி பொருத்தனை பண்ணா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளையை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன்னு சொன்னா. தீர்க்கதரிசி ஆக்கின்னு சொன்னாரா? சொல்லலை, கொடுத்துட்றேன்னு சொன்னா. சொன்ன காரியத்தை கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துட்டான். பொருத்தனை செஞ்சினியா கொடுத்துடணும். நிறைய நேரங்களில் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம சரியா கமிட்மெண்ட்டை கரெக்டாக செய்யணும். ஆமென். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுப்பதில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசுவும் நேசிக்கிறார். அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நீ எது கேட்டாலும் சரியா கேட்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீ என்ன சொன்னாலும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றியா, ஆண்டவரே யோசனை பண்ணி பேசு. அந்த மனுஷங்கிட்ட பேசுறதா இருந்தால் ரொம்ப யோசனை பண்ணி பேசணும். சீரியஸாக சொல்கிறேன். அவர்கிட்ட நீ ஒரு கமிட்மெண்ட்றன்னு வச்சுக்கிங்களேன், 1க்கு 10 முறை சொல்லணுமா என்னன்னு யோசனை பண்ணிட்டு போய் செய். சொல்லிவிட்டு நீ செய்யாமல் போனியா வம்பு. அது அழகாக சொல்றார், கடவுள் முன்னிலையில் சிந்தித்து பாராமல் எதையும் பேசாதே, எண்ணி பாராமல் வாக்கு கொடுக்காதே. காரணம், கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார், நீயோ மண்ணுலகில் இருக்கிறாய். எனவே மிக சில சொற்களை சொல், மிகவும் சுருக்கமான ஜெபங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஆமென். ஷார்ட் பிரேயர், சுருக்கமா சொல்லலாமா? அந்த பிள்ளை வந்துச்சுப்பா, நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போச்சு, சுருக்குன்னு ஏறிடுச்சுன்னு சொல்லுவோம். சொல்றோமா இல்லையா? அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட கருத்தா, சுருக்குன்னு, சுருக்கமா, ஆண்டவரே இந்த மாதம் எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கு, இதை நீங்கள் பார்த்துக்கங்க. பார்த்துக்க வர பார்த்துக்க மாட்டாரா? நீ சொல்லிவிட்டு கடன் வாங்கினேன்னு அர்த்தம். அப்போ அவரை நம்பலன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுள் செய்வார். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே கிடையாது. லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 13வது வசனம். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக்கொண்டு கடவுளே பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். பாத்தீங்களா? பாவியாகிய என் மீது மனம் இறங்கும். அதே நேரத்தில் லூக்கா 23:43 சொல்றாரு, அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். அவன் சொல்ற, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று கல்லனின் விண்ணப்பமும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஐயா, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஒரே வார்த்தை, ரொம்ப நேரம் பேசணும்னா ஒரு வார்த்தை இவ்வளவுதான் சொன்னான். ஆண்டவரே நான் பாவி, நீங்க வரும்பொழுது என்ன நினைச்சுக்கங்கப்பா. ஏற்றுக்கொண்டா. ஜெபம் சுருக்கமா இருந்தாலும் அது விளக்கமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு சுருக்கமா நீ ஜெபம் பண்ணாலும் அது விளக்கமாக இருக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.